Infographics and Technology Innovation in Visual Communication. It's a topic in design. Today we will discuss. First of all, we will see what is graphic design. Graphic design is a craft where professionals create visual content to communicate messages. By applying visual hierarchy and page layout techniques, designers use typography and pictures to meet users' specific needs and focus on the logic of displaying elements in interactive designs to optimize the user experience. So graphic design is nothing but அதாவது graphic design என்னன்னா text and image வச்சு நம்ம எப்படி வந்து கம்யூனிகேஷனை ஷேர் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இன் கம்யூனிகேஷன், அதுதான் கிராஃபிக் டிசைன். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டைப்போகிராஃபி இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ஸோ typography is part of graphic design. We need text and image in graphic design. So text part, typography is involved. So typography is a process, a refined craft that makes language visible. So there are visible text and invisible text அப்படின்னு நம்ம சொல்லலாம். Visible text and invisible text. Visible textனா designed text. So typography involved designed characters, font characters involve பண்ணுறத நம்ம வந்து விசிபிள் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இன்விசிபிள் டெக்ஸ்ட்னா ரன்னிங் கண்டென்ட், ரன்னிங் டெக்ஸ்ட், புக் ரீடிங், அதர் லெட்டர் ரைட்டிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் டெக்ஸ்ட். அங்கே டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். சேம் ஃபாண்ட் இஸ் ரிப்பீட்டட். பட் வேறஸ் இன் விசிபிள் டெக்ஸ்ட்னா என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவோம், அதுக்கு வந்து போல்ட் ஆக்குவோம், அதை வந்து சைஸை மாற்றுவோம். ஸோ விசிபிள் டெக்ஸ்ட் அண்ட் இன்விசிபிள் டெக்ஸ்ட்டுங்கிறது டைப்போகிராஃபியில் ரெண்டு கான்செப்ட். ஸோ டைப் என்ன பண்ணுது? டைப் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொவோக்ஸ் எமோஷன். இட் ஷேர்ஸ் ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பிஹேவியர். At times, typographic characters are abstract constructs or images with no text to communicate, simply beauty made apparent. ஸோ டைப்ஸை வந்து நம்ம வந்து அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தணும். நிறைய இங்கே பாருங்கள், சம் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் ஷோன் இயர். பியூட்டிஃபுல்ன்ற லெட்டரிங்க எப்படி வந்து அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு எப்படி ஃப்ளோரல் ஃபார்ம்ஸ் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு இமேஜாக என்ஜாய் பண்ணுறோம். இங்கே டைப்பை வந்து ஒரு இமேஜாக, நாட் ஒன்லி இட் இஸ் ஃபார் ரீடிங் as well as we can enjoy the craft. So typography is not handwriting, calligraphy or lettering. அது வந்து வெறும் ஹேண்ட்ரைட்டிங் லெட்டரிங்கோ கிடையாது. அதையும் தாண்டி டைப்போகிராஃபிங்கிறது ஒரு யூஸிங் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம புக் ஒர்க்லாம் பண்ணுறோம். புக்கு, நியூஸ் பேப்பர், மேகசைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேம் ஃபாண்ட்டை ரிப்பீட் பண்ணுறோம். டைம்ஸ் ரோமனையோ இல்லை ஹெல்வெட்டிக்காவையோ இல்லை ஃபியூச்சராவையோ ஆப்டிமா ஃபாண்ட்டையோ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ் ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், அதே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அது வந்து அப்போ என்ன பண்ணுறோம்னா சிஸ்டமேட்டிக் கேரக்டர்ஸ் ஆர் ஃபிட் ஃபார் ரிப்பீட்டட் யூஸ் வித் ரேஞ்சஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் typography from other letter making methods. So typography has various applications. There are standard fonts and many number of font characters for day-to-day application. So what is calligraphy and how it is related with typography? ஸோ டைப்போகிராஃபிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு டைப்ஸ். பட் கேலிகிராஃபி இஸ் டிஃப்ரெண்ட். கேலிகிராஃபிங்கிறது ஹேண்ட் ரிட்டன் ஸ்டைலிஸ்டிக் ரேஞ்ச் ஆஃப் கேலிகிராஃபி விச் மீன்ஸ் பியூட்டிஃபுல் ரைட்டிங். ப்ரஷில் யூஸிங் ப்ரஷ் அண்ட் பென் நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிராஃப்டை க்ரியேட் பண்ணுறோம். ஹேண்ட் ரிட்டன் கேலிகிராஃபி இஸ் ஹேண்ட் ரிட்டன். பெயிண்டிங் ஸ்டைலில் பண்ணலாம், பெயிண்டர்லி. டூல்ஸ் யூஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டிப்பிக்கலி எ ப்ரஷ் ஆர் பென் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பியரன்ஸ். இட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்பியரன்ஸ். ஸோ லோகோ டைப்னால் வந்து நம்ம வந்து பிராண்ட் நேமு, லோகோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், கேலிகிராஃபியில் யூஸிங் ப்ரஷ் அண்ட் பென்னு நம்ம பண்ணலாம். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். பைட்டர் பேனுங்கிறது யுக்ரைன் ராக் பேண்ட் மியூசிக்கல் பிராண்டுடைய லோகோ. பைட்டர் பேனுங்கிறது யுக்ரைன் ராக் பிராண்ட். இது ஹேண்ட் கிராஃப்டடு, அதுக்கப்புறம் டிஜிட்டலாக டெவலப் பண்ணுது. ப்ரஷில் வரைஞ்சிட்டு டிஜிட்டலாக டெவலப் பண்ணுது. So typography is everywhere, crossing mediums that include environments, interfaces, packaging and print. It will no doubt thrive in digital and physical works to come. Typography is at the center of design practice. Designing with type for communication is many-sided. It is analytic and instructive, dramatic and whimsical. Whimsical na fantasy.
இங்கே ஒரு ஃபாண்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், சண்டோரினி பிராண்டு. சண்டோரினிங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டைலைஸ்டாக எழுதுகிறோம், ஃபேண்டசியோடு யூஸ் பண்ணலாம், விம்சிக்கலாக பண்ணலாம், ட்ராமேட்டிக்காக பண்ணலாம், நம்ம எப்படி தேவையோ அப்படி ஃபாண்ட்ஸை பயன்படுத்தலாம். டிசைனர்ஸ் ஒர்க் வித் டைப் அப்ஜெக்டிவ்லி அண்ட் சப்ஜெக்டிவ்லி வித் எக்கானமி அண்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். ஸோ டைப்போகிராஃபி பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கிராஃபிக் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபிக் டிசைன் இஸ் எவ்ரிவேர். ஒரு குட் டிசைன் இஸ் இன்விசிபிள். ஒரு நல்ல டிசைன் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். இட் ஆக்ட்ஸ் இன்விசிபிளி பட் கிவ்ஸ் ப்ளஷர் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஸோ குட் டிசைன் இஸ் இன்விசிபிள். டிசைன் இருக்கிறதே தெரியாது, ஆனால் டிசைன் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் இன்விசிபிள். ஸோ டிசைன் இஸ் நாட் ஜஸ்ட் a craft, it's a way of thinking, and once you learn that amazing way of thinking, you can never see the world in the same way again. டிசைன் வந்து ஒரு கிராஃப்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் a way of thinking process. Once you learn that amazing way of thinking, you can never see the world in the same way again. ஒரு தடவை டிசைனுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, then you can see the world every day in different perception. That's what I am saying here. You can never see the world in the same way again. ஒவ்வொரு நாளைக்கு உலகத்தை வெவ்வேறு மாதிரி பார்க்கலாம். ஸோ டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்க்குறது வேறு, நாளைக்கு பார்க்குறது வேறு, நாளன்னைக்கு பார்க்குறது வேறு. பாருங்கள், பேகு எவ்வளோ ஒரு சின்ன பேகு, ஃபேன்சி பேக். see the design patterns printed. ஸோ டிசைன் இல்லாத இடமே இல்லை. ஸோ இப்போ வந்து டிசைனை தாண்டி இன்னும் சில கீ டேர்ம்ஸ் இன் டிசைன் பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போது கீ டேர்ம்ஸ் இன் டிசைன் முக்கியமானது 3 கான்செப்ட் நான் சொல்ல போகிறேன். பேட்டிஷ், பெராடி அண்ட் கேரிகேச்சர். பேட்டிஷ்னா என்னன்னு பேச போகிறோம், பெராடினா என்னன்னு சொல்ல போகிறோம், கேரிகேச்சர்னா என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ பேட்டிஷ்ங்கிறது லிட்ரரி, ஆர்டிஸ்டிக், மியூசிக்கல் ஆர் ஆர்கிடெக்சரல் ஒர்க் தட் இமிட்டேட்ஸ் த ஸ்டைல் ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க். ஒரு ஆர்டிஸ்டுடைய ஸ்டைல் ஆஃப் மெத்தடை நம்ம இமிட்டேட் பண்ணுறோம். இப்போ மணியன் செல்வன் மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி பார்க்குறோம், பிகாசோ மாதிரி வரைஞ்சி பார்க்குறோம், இல்லை வின்சென்ட் வேங்காக் மாதிரி ட்ராயிங்கை அந்த ஸ்ட்ரோக்கை பயன்படுத்துகிறோம். அதுதான் பேட்டிஷ்னு சொல்கிறோம். இமிட்டேஷன். இப்போ நடித்து பார்க்குறோம், நம்ம ஒரு கேரக்டர் மாதிரி சிவாஜி மாதிரி நடிக்கிறது. ஸோ ஒரு ஸ்டைல் ஆஃப் அது என்னவா வேணால் இருக்கலாம், லிட்ரரியாக இருக்கலாம், ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம். ஒரு இளையராஜா மாதிரி பாடி பார்க்குறது. ஸோ ஃபாலோயிங் எ ஸ்டைல் ஆஃப் எனி ஆர்டிஸ்ட். ஸோ அங்கே த ஆர்டிஸ்ட் ஒர்க் இஸ் செலிப்ரேட்டட். யாரை நம்ம இமிட்டேட் பண்ணுறோமோ தட் பர்சன் இஸ் செலிப்ரேட்டட். we are promoting the art what we are following. நம்ம எந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஸ்டைலை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ பேட்டிஷ்ங்கிறது a work of visual art, literature, theatre, music or architecture that imitates the style of character of the work of one or more other artists. ஸோ சக ஆர்டிஸ்ட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்டினுடைய வேலையை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது தான் பேட்டிஷ்னு சொல்லணும். ஸோ பெராடின்னா இங்கே என்ன அப்படின்னா, காமிக்கலாக க்ரியேட் பண்ணுறது. அதாவது ரிப்பீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுடைய ஐடியாஸை திணிக்கிறது. பெராடிங்கிறது ஜஸ்ட் மேக்கிங். ஒரு மோனாலிசாவுக்கு கண்ணாடி போட்டு பார்க்குறது, மோனாலிசாவுக்கு மீசை வச்சு பார்க்குறது, இதெல்லாம் பெராடி. அதை மொக்கிங் ஆக்குறது. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஐடியாஸ், மேக்கிங் சம் ஹியூமரஸ் கான்செப்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், பெராடின்னு சொல்லலாம். பெராடி இமிட்டேட்ஸ் ஒர்க் ஃபார் ஹியூமர் அண்ட் யுவாக்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் வித் வைல் பீயிங் நோட்டிசபிளி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல். கண்டிப்பாக பெராடி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரிஜினல்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நாம் சில விஷயங்களை அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்தோம். இப்போ பெராடினா என்னென்னு பார்த்தோம், பேட்டிஷ்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம கேரிகேச்சர்னா என்னென்னு பார்க்குறோம். Caricature is something that portrays a subject in a simplified or exaggerated manner. It may cause insult or compliments, and it may be served for political purpose or for pure entertainment. Political நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜீவ் காந்தியுடைய கேரிகேச்சர் பார்த்துருப்பீங்க, இந்திரா காந்தி கேரிகேச்சர் பார்த்துருக்கோம், மோடியோட கேரிகேச்சர் பார்க்கணும். கேரிகேச்சருங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன். ஒரு கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணி காமிக்கிறது தான் கேரிகேச்சர். ஸோ அதில் கேரக்டர் மாறக்கூடாது. இதில் நம்ம வேலை எதுவும் கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிற கேரக்டரை மிகைப்படுத்தி காட்டுறது. மூக்கு பெருசாக இருக்குன்னா மூக்கை பெருசாகிறது. கேரக்டரோட ஐடென்டிட்டியை
மிகைப்படுத்தி காட்டி அந்த கேரக்டரை எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் கேரிகேச்சர். ஸோ நம்ம கேரிகேச்சருடைய நிறைய நம்ம கேரிகேச்சர் பயன்படுத்துகிறோம். ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கேரிகேச்சர் பண்ணுறோம், பொலிட்டீஷியன்ஸ் கேரிகேச்சர் பண்ணுறோம், நடிகர்களுடைய கேரிகேச்சர் பண்ணுறோம், செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரை வந்து நம்ம கேரிகேச்சர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஸோ இப்போ இந்த 3 விஷயம் நீங்கள் பார்த்தீங்க, பேட்டிஷ், பெராடி அண்ட் கேரிகேச்சர். ஸோ பேட்டிஷ் பற்றி இன்னும் சொல்லும்போது, பேட்டிஷ் இஸ் a musical or other compositions made up of selections from various sources of one which imitates the style of another artist or period. The new legislation provides that fair dealing with a work for the purposes of caricature, parody or pastiche does not infringe copyright in the work. ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் காப்பிரைட் ப்ராப்ளம் கிடையாது. pastiche, parody, caricature வந்து there is no copyright issues. You have freedom to work. ஸோ அது பேட்டிஷ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இது பார்த்தீங்கன்னா வேங்காகுடைய ஸ்டைலில் இருக்குது இந்த பெயிண்டிங், வேங்காகுடைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, அதனால தான் இது பேட்டிஷ், ஃபாலோயிங் அ ஸ்டைல் ஆஃப் வேங்காக். அடுத்த எக்ஸாம்பிள் பெராடி. பெராடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமரஸ் சென்ஸ், ஒரு காமிக்கல் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேண்டசியை க்ரியேட் பண்ணுறோம். அதில் யூ ஆர் டூயிங் சம்திங் சம் ஐடியாஸ் யூ ஆர் இன்கார்பரேட்டிங். கேரிகேச்சர். ஸோ கேரிகேச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரக்டரை மிகைப்படுத்தி காட்டுறோம். That's all. These are all examples for caricature, parody and pastiche. Now I am going to explain what is technical drawing and its types in design. Technical drawing பற்றி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். So technical drawings are also known as engineering drawings. They are means of communications and convey technical information of plant and equipment. They describe 3-dimensional objects through the medium of 2-dimensional paper. ஸோ பேப்பர் 2-dimensional 3-dimensional கான்செப்டை 2-dimensional கொண்டு வரும். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் அண்ட் த ஸ்கில் ஆஃப் ப்ரொடியூசிங் தோஸ் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு ஆஸ் டிராஃப்டிங். டெக்னிக்கல் ட்ராயிங் இஸ் நார்மலி அக்செப்டட் ஆஸ் லீகல் டாக்குமெண்ட் அண்ட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பீயிங் யூஸ் ஃபார் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் அப்ரூவல், ப்ராடக்ட் அப்ரூவல், ஆர்கிடெக்சர் அப்ரூவல், இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் ட்ராயிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிராஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னிக்கல் ட்ராயிங்குடைய டிராஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், காம்பஸ்ஸு, பென்சிலு, ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, முக்கியமாக சொல்லணும்னா இட்ஸ் அ பிளான் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இட்ஸ் அ டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட். நிறைய டெக்னிக்கல் ட்ராயிங்னால நிறைய பயன்பாடு இருக்குது. இது ஒரு மேனுவலாக பயன்படுத்தலாம், ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு கைடாக பயன்படுத்தலாம், டெக்னிக்கல் ட்ராயிங்கை ப்ராடக்ட் கைடாக பயன்படுத்தலாம், யூசர் மேனுவலில் பயன்படுத்தலாம். ஸோ தெர் ஆர் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். So technical drawings are most frequently used to establish engineering requirements. They describe typical applications and minimum content requirements. They are standardized tools of graphical language which avoid verbal exchanges. So நம்ம பேசுகிறத குறைக்கிறோம், நிறைய வந்து கிராஃபிக்கலாக அதை யூஸ் பண்ணுறோம். They are used and understood by the technical personnel speaking different languages and belonging to different countries and cultures. Technical drawings are prepared in such a way that they convey complete information of the plant and equipment clearly and concisely. They often contain more than just a graphic representation of the subject. They also contain dimensions, notes and specifications. Clarity is the essential aspect of technical drawing. So technical drawing வந்து அக்யூரேட்டாக இருக்கணும், கிளாரிட்டியோடு இருக்கணும். Because it's a manual, it's a document for reproduction. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட் டிசைனிங்க்கோ மெஷர்மெண்ட்டோட, ஸ்கேலோட, ப்ரொப்போர்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் டெக்னிக்கல் ட்ராயிங். தே நார்மலி ரெப்ரசன்ட் 2-dimension வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரூ சம் ட்ராயிங்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் 3-dimensional வியூஸ். தேவைப்பட்டால் 3-dimensional கான்செப்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தே ஆர் ப்ரிப்பேர்ட் எய்தர் மேனுவலி ஆர் வித் எய்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் கேட் டிசைன்லேயும் நம்ம டெக்னிக்கல் ட்ராயிங்கை பயன்படுத்தலாம், மேனுவலாகவும் ஒர்க் பண்ணலாம். தே ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் ஆர் printed in standard size of paper. Except a few category of drawings, process flow diagrams, control diagrams, piping and instrument diagrams, and single line direct diagrams, all the drawings are normally prepared in plan and different section views, usually to the scale, in order to provide complete information of the drawing object. Often help of standardized symbols are taken in the drawing for depicting certain equipments or instruments. Those informations which cannot be given in the plan and sections views such as material specification, tolerances and bill of materials etc.
are normally given in a tabular form on the drawing, usually on the right side or bottom of the drawing. இப்போ வந்து மெயின் டிராயிங் ஷீட்டில் மேஜர் ஏரியா டிராயிங் பெருசாக கவர் ஆகிருக்கும். அதில் வந்து அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, கார்னர் ரைட் பாட்டம் கார்னரில் அதனுடைய டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு டேபுலர் காலத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் டெக்னிக்கல் டிராயிங்குடைய ஃபார்மெட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கிராஃபிக் டிசைன் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு பார்ட் தான் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர் பிபிடிஸ் அண்ட் வீடியோஸ் வில் பி கண்டினியூட் இன் திஸ் சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.